இன்றைக்கி சின்ன வெங்காயம் பூண்டு புளிக்குழம்பு செய்ய போகிறோம். இப்போ நான் ஒரு பாண்டலில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லாதவங்க நார்மல் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கடுகு வந்து லைட்டாக பொரிகிறதுக்கு முன்னாடியே நம்ம வெந்தயம் போட்டுடணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், லைட்டாக அந்த சைட் பாப்பாக்கு பால் காஞ்சிட்ருக்கு. இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம இது லாஸ்ட்டில் நம்ம கொஞ்சம் தேங்காய் சேர்க்க போகிறோம், தேங்காய் பால். அது எதுக்குன்னா இந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கும். அந்த ஸ்வீட்டு, காரம், அந்த புளி எல்லாம் ஒரு பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு தான் நம்ம லாஸ்ட்டாக தேங்காய் பால் ஊற்றுறோம். அது டேஸ்ட் இன்னும் செம்மையாக அல்டிமேட்டாக இருக்குங்க. சூடான சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டா அடிச்சிக்கவே முடியாதுங்க. அதை விட தோசைக்கு தொட்டு சாப்பிட்டா இன்னும் நீங்கள் ஒரு 10 தோசையாச்சும் சாப்பிட்ருவீங்க. இந்த மாதிரி லைட்டாக பொரியும் போது நம்ம வெந்தயம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெந்தயம் ரொம்ப நல்லதுங்க. இந்த டைமில் நான் கொஞ்சம் கிட்ட பச்சை கருவேப்பிலை இல்லை, நான் காஞ்ச கருவேப்பிலை சேர்க்குறேன். காஞ்ச கருவேப்பிலை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு போடுவேன். அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பூண்டு போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 பல் பூண்டு எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டே நம்ம பூண்டு சேர்க்குறோம்னா அந்த பூண்டு வந்துட்டு அந்த கொதித்து வரும்போது அந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டே பூண்டு சேர்த்தா சாஃப்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி டைமில் நம்ம சின்ன வெங்காயம் போடலாம். சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணல, ஏன்னா வதக்கும் போது நம்மளுக்கு நல்லா வெந்து வரும்போது ஒன்று ஒன்றா பிரிஞ்சிடும். அதனால் கட் பண்ணாமல் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன். ஒரு 40-45% குக் ஆகிருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள், அந்த பூண்டு, சின்ன வெங்காயம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளி வந்து ஒரு ஸ்மால் சைஸ் தக்காளி நான் வெட்டி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். இப்போ எப்படின்னா தக்காளி வந்து ஒரு தொக்கு மாதிரி நம்ம பண்ணிடக்கூடாது. தக்காளி வந்து ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஒரு 1 மினிட் இருந்தால் போதும். ரொம்ப தொக்கு மாதிரி பண்ணிட்டா நம்மளுக்கு லாஸ்ட்டாக புளிக்குழம்பு நல்லா வராது. அந்த வெங்காயம் அந்த பூண்டையெல்லாம் நம்மளுக்கு தனித்தனியாக அப்படியே தெரியணும். அதனால ஒரு 2 மினிட்ஸ் போதும். பாருங்கள், இந்த மாதிரி குக்கான போதும். ரொம்ப கிரேவி மாதிரி ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இது ஓகேவாக இருக்குது. இந்த டைமில் நான் வந்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்க போகிறேன். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுட்டு நான் நெக்ஸ்ட்டு வந்து கொழும்பு மிளகாத்தூள், அதாவது சாம்பார் பொடி, இது வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன்னா. நான் காரம் ரொம்ப சாப்பிடுவேன். நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இதை கிளறி விட்டுட்டே இருங்க, அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், 2 நிமிஷம் ஆச்சு. கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நல்லா கிளறி விடுங்க. தண்ணி ஊற்றியாச்சுங்க. பாருங்கள், நான் சொன்னால தனித்தனியாக தெரியணும்னு சொல்லிவிட்டு அந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். பாருங்கள், கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம்
அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. புளி குழம்புக்கெல்லாம் போட்டால் அந்த லாஸ்ட்டில் இந்த கொதிக்கிற டைமில் போட்டால் அதோட ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் புளி தண்ணி சேர்க்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி ஊற்றியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் கிரேவி வந்து திக்காக கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த கரும்புளி சேர்த்துக்கோங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். கருப்பாக வருதுன்னா கூட கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு சொன்னால் கூட குழம்புல, ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி கரும்புளி இல்லாதவங்க புது புளியே சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நான் வந்து கரும்புளி தான் சேர்த்துருக்கேன். இந்த டைமில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, கல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ பாருங்கள், நான் அப்போவே சொன்ன மாதிரி எல்லாம் தனித்தனியாக அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. கிரேவியும் கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த டைமில் தான் நம்ம தேங்காய் பால் சேர்க்கணும். இது வந்து நான் 2-3 பல்லு தேங்காய் எடுத்திருக்கேன். நல்லா திக்கான பால் ஊற்றிக்கோங்க. தேங்காய் பேஸ்ட் போடாதீங்க, பேஸ்ட் போட்டிங்களன்னா நல்லா இருக்காது, சுத்தமாக நல்லா இருக்காது. தேங்காய் பால் ஊற்றுங்க, தேங்காய் பால் தான் நல்லாயிருக்கும், அதுவும் திக்காக இருக்கணும். இப்போ பால் ஊற்றியாச்சு. நல்லா இது ஒரு 5 to 6 minutes நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கி சாப்பிட்டு பாருங்கள், அப்படி இருக்குங்க. அவ்வளோதாங்க, 5 minutes ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி அதெல்லாம் தனித்தனியாக எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. சத்தியமாக சொல்கிறேங்க, டேஸ்ட் அடிச்சிக்கவே முடியாது தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால. புளி குழம்பு சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்டுக்குவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், லாஸ்ட்டில் ஆஃப் பண்ணும்போது நீங்களும் நல்லெண்ணெய் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதுக்கு சூடாக சாதம் வச்சுருக்கேன். நீங்கள் சாப்பிட்டு ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.